ஹாய்! இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான மீல் மேக்கர் கிரேவி தான். ஸோ இந்த மாதிரி சமைச்சா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு வாட்டி சமைச்சு பாருங்கள். நீங்கள் வந்து மட்டன், சிக்கன் இந்த மாதிரி லைக்கர்ஸாக இருந்தால் இதை கண்டிப்பாக எடுத்துக்கலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதே டேஸ்ட்டில் சமைச்சிருக்கோம். இப்போ வாங்க பார்க்கலாம். இதுக்கு மண் சட்டி எடுத்துக்கோங்க. அதுதான் வந்து நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். ஒரு மண் சட்டியில் வந்துட்டு கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு சீரகம், சோம்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விடுங்க. வதக்கி விட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக சால்ட்டு, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. அதுக்கப்புறம் 2 தக்காளி எடுத்து அரைச்சி ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் மசாலாஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள், அதுக்கப்புறம் வந்து நம்ம கரம் மசாலா ஆட் பண்ணியாச்சு. இது வீட்லேயே அரைச்சது. வீட்டில் இருக்கிற மசாலாஸ்லாம் ஆட் பண்ணி நாம்ளே வந்து செஞ்சது. அதுக்கடுத்தது கொத்தமல்லி தூள் கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த மசாலாஸ் வேகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுருங்க. இப்போ வந்து மீல் மேக்கரை வந்து நல்லா கட் பண்ணி, அதாவது நல்லா ஹாட் வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அதுக்குள்ளே எசன்ஸ் எல்லாம் நல்லா இறங்கும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து தேங்காய், முந்திரி, அப்புறம் கசகசா இதெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சி விட்டு ஊற்றிக்கோங்க. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இப்போ மூடி வச்சிங்கன்னா குழம்பு நல்லா கொதிச்சு வந்துடும். அவ்வளோதான், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது நீங்கள் சப்பாத்திக்கு எடுத்துட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ இதில் வந்து ப்ரோட்டீன்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு ஒரு நாளுக்கு தேவையான ப்ரோட்டீன் வந்து ஈஸியாக கிடச்சிரும். ஸோ இதை கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.